என்னடா எல்லாம் சட்டை பேட்டை போட்டு எங்கடா கிளம்பிட்டீங்க அப்படின்னா நான் போடல இவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு வாங்கி கொடுத்துன்னு நினைக்கிறேன். அதனால பாத்தீங்களா காணாம போயிட்டான். என்ன தம்பி என்னாச்சு? இருடா வந்து கவனிச்சுக்கிறேன். வாங்க சிக்னல்ல பார்த்து நடங்க. கேமராலாம் அமுத்து. இல்ல ஹலால் என்றால் என்ன? நீ எப்படி கேட்டி அதே மாதிரி கேளு. ஹலால் என்றால் என்ன? கேமரா ஆன் பண்ண எல்லாரும் நல்லவங்க ஆயிடுறீங்க. நல்லவனுங்களா தான் இருப்பானுங்க. உன்னை மாதிரி முள்ள மாதிரி தனம் பண்றவனுங்க, முடிச்சு விக்கித்தனம் பண்றவனுங்க தான். எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, இது கன்ஃபார்மா இதானான்னு தெரியல. ஒரு அனிமலை கட் பண்றதுக்கு முன்னாடி அது உடம்புல இருக்கிற பிளட் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. ஆமா, அதான் ஹலால். ஆமா, நம்மலாம் அப்படி இல்ல, ஆட்டை வெட்டினோமா தின்னமான்னு இருப்போம். நான் ரத்தத்தை சாப்பிடுவேனே, அது வந்து தப்பு. அவனுக்கு யார் சொன்ன தப்புன்னு? அது ஹலால் ஃபாலோ பண்றவங்க அது சொன்ன தப்பு. அப்படி பார்த்தா இவனுங்கெல்லாம் சர்ச்சில் போய் ஜீசஸோட பிளட்னு சொல்லிட்டு ஒயினே குடிக்கிறானுங்க. both are not same. பாடிய பிரெட்னு சொல்லிட்டு ஃபார் ஒய் ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத் ஆர் டேர். You can say one girl I love you. I love you. Can you pick another one? நீங்க எடுங்க. Bye colorful. Hello idea. Bye story de. You ever did something to any boy or girl? உங்க வாழ்க்கையே காமெடியா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லுங்க. ஃபன்னியா என்ன பண்றீங்க சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஃபன்னியா இல்ல. You pick one. Do you like Coca-Cola? Yeah, I like Coca-Cola. Nah, this not now. It's a simple question. Yeah, simple question. Easy anna. So you guys are picking random strangers to do this? Can you give me $2 please? Yeah, yeah. $2 கேக்குறா? $2 Then? No, we don't need. The last one. What you like means? Like in the sense thing or person? Anything. I like cars. Huh? Cars. You're going to waste every sheets on us? No. You don't want to give it to anyone else? Okay, you can pick it. Last one. Okay. Do you ever took your phone to the toilet? Daily he takes his phone to his toilet. Do you want to go to Africa? These are children. He's from Africa actually. Yeah, I'm from Africa. Oh. Bye. Yeah, I do take my phone to toilet. Yeah. Thank you for playing. Thank you. You need $2? No. Okay, bye. Thank you. Bye bye. அதாவது ஒரு சின்ன குழந்தை கூட அழகா வந்து ஸ்ட்ரீட்ல வந்து ஸ்ட்ரேஞ்சர் கடை எப்படி இன்டராக்ட் பண்றது அப்படின்றது கரெக்டா பண்ணுது. நம்ம ஆம்னி வேன் வந்தா தெரியும். 7 கழுத வயசாச்சு இந்த 3 பேருக்கு. ஆனா வாடா போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட அட்ரஸ் இருக்குடா, இல்ல வந்து ரூட் எந்த பஸ்ஸை பிடிக்கணும்டான்னு போய் கேள்றா, இன்ட்ராக்ட் பண்றான்னு கேட்டா, ஐயோ நான் வரல இந்த விளையாட்டுக்கு சொல்லி ஆளாளுக்கு எஸ்கேப் ஆறீங்க. பரவாயில்ல, வீக்கெண்டு ஃப்ரைடே ஈவினிங் அவங்க அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து அந்த அந்த அங்கே ஒரு பொண்ணு வருது, அழகான சீன். இப்போ நான் சொல்கிறேன், நீ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் இவர் தான் நான்லாம் வந்து பாவம். ஸோ ஓகே, நீ வந்து போய் பேச போகிறேன் இன்னைக்கு வந்துட்டு. நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க, நான் இங்கேருந்தே வீடியோ எடுக்க போகிறேன், ஓகேவா? அவன் டக்குன்னு ஆம்பளை வயசில் பேசிட்டானா? போடா, நான் இங்கே வீடியோ எடுக்கிறேன். சரி வாங்க ப்ரோ, வாங்க நீங்கள் வாங்க ப்ரோ, போடா. எங்கே போக? அது போயிடுச்சு, நீ வா போங்கடா. அது அங்கிட்டு போயிடுச்சு, இல்லைன்னா நான் போயிருப்பேன். உனக்கு புரியல, இப்போ ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வருது, அந்த பொண்ணுகிட்ட போய் நீ என்னன்னு பேசுவேன்? அந்த பொண்ணுகிட்ட போய்ட்டு நீ செம்ம அழகாக இருக்க அப்படி சொல்லணும். நீ வந்து ஏதாவது பண்ண ட்ரை பண்ணணும், ஏதாவது கேட்கறதுக்கு இல்லை ஏதாவது பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும், அதுதான் கண்டென்ட்டு. மயிராண்டி, இப்போ இதை விடு, நம்ம கிட்ட ஒரு 2 சின்ன பிள்ளைங்க வந்துச்சுல்ல, அதுங்கள மாதிரி நானும் ஜாடி தூக்கிட்டு போயிட்டு விளையாட குழந்தைங்க, அதனால அப்படி பேசுறது. கழட்டி பிய அடிக்க மாட்டாங்க. அது சின்ன குழந்தைங்க, அதனால அப்படி பேசுதுங்க, ஓகேவா? 7 கழுத வயசாச்சுல்ல, நீங்க பெரிய மனுஷன் மாதிரி பேசணும். என்ன பெரிய மனுஷன் மாதிரி பேசணும்? கம் டு மை ஹோம் அப்படின்னு சொல்ல முடியும்? அது தப்பு. அதுக்கு நான் அவர் மாதிரி பேசக்கூடாது. இன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு நிறைய பொண்ணுங்க வரும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு. நல்லா போய் பேசலாம், வரும், கான்டாக்டை டெவலப் பண்ணலாம். வர்றது லிங்க்டின்ல எதுக்குடா கான்டாக்டை பிடிச்சிக்கிட்டு, பிசிக்கல் அப்பியரன்ஸ் கொடுத்து நேரில் போய் பிடிக்கணும். நீ எதை எப்படியும் இருக்குல்ல, நீ யாரையும் பேச போறது கிடையாது. நீ எப்படியும் சரி பாக்குறியா, வெறிக்க இப்படி வேடிக்கை பார்ப்ப.
ஏதோ அங்கிள் வந்தா நான் போய் பேசத்தான்னு கேட்பேன். அப்போ ஐயோ கேமரா எங்கேயோ போய் எவ்வளோ ஹைட்டா இருக்காது. இந்த இடத்த காமிக்கிறது தான். இப்போ நம்ம வந்து எங்க டேய் வாடா அப்படியே பேசிட்டு வாடா. ஸோ சரி நீ முன்னாடியே போக. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கசினோ டி மான்ட்ரியால், அதாவது மான்ட்ரியாலில் உள்ள கசினோக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உள்ளே வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐடி இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து விளையாண்டுருக்காங்க. உண்மையிலே காசு வருமானு காசு வராமல் தான் இத்தனை பேர் விளையாண்டுருக்காங்களா? எத்தனை மிஷின் பாரு. இப்போ நம்ம எந்த மிஷினில் நம்ம விளையாட போகிறோம்? எந்த மிஷினில் நம்ம விளையாட போகிறோம்? நொட்ட போகிறோம். அது ஒன்றும் இல்லை, சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கோம். எவ்வளோ விளையாடணும்னு பாடுறா. சரி ஒரு $5 சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமா? அது $5 ஒர்க் அவுட் ஆகுமான்னு ஃபஸ்ட் பார்ப்போம். இதில் 3மே ஒரே நம்பர் வந்தால் நம்ம வின்னு. கசினோ கார்டு வேணும்னு நினைக்கிறேன்டா. இது இங்கிலீஷே போடலையடா. இது வேற யாருன்னா கேட்போமா? இன்செர்ட் பில்லட்னு இருக்கு. இதில் இது என்னன்னு புரிய மாட்டேதுடா. இது ரொம்ப சின்ன மிஷினாக இருக்குடா. அப்போ அந்த கேம் எனக்கு புரிஞ்சா? அது வேறு அதை அமுத்தி பிடிச்சா போதும்டா. அது எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சுன்னா அது காசு வரும். பின்னாடி இருக்கா அதே மாதிரி இந்த இருக்கு. ஓகேடா. ஓகே ஓகே சரி இப்போ எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறது? ஓ எவ்வளோ பெருசாக இருக்கு. Don't come back no more. I was in the book of school. Is that right? Yeah, let's get to play. Come on. I'm gonna find out. A 7 nation army couldn't know me back. பாட்டி கட்டதை பார்த்தீங்களா? And the mist is coming from Mount Set on fire. குப்பின் போட்டுரு. நம்ம எவ்வளோ வச்சு விளையாடுவோம்? $1 வச்சு விளையாடலாமா? ஓகே ஃபஸ்ட்டு $1 வச்சு விளையாடுவோம். என்னடா ஒண்ணுமே வரல. என்னன்னு பாடுறா. ஏய் 3த்துல எதனா 2 வரணும்டா. 2 வந்துருக்குடா. அதேதான். திருப்பி $1 வை. ஓகே இப்போ வந்து இருடா நமக்கு பெட் 1 கொடுப்போம். ஆடா உணர்த்தா ஜெயிக்கிறோம். சார் $2 பின்னாச்சா? ஓ $2 போயிடுச்சா? ஐயோ அது $20 ஜெயிச்சிட்டோம்டா. ஏதோ அமைக்கிட்டா. $4 போட்டு $20 ஜெயிக்க முடியுமா? இருடா நீ என்ன அமுக்கின போ. மேக்ஸ் பெட் கொடுத்த ஆட்டோமேட்டிக்கா சுத்து. இப்போ $20 இருக்குடா. விளையாடலாம்ல? கன்ஃபார்ம் விளையாடலாம். பெட் ஒரு பெட் தான். ஒரு பெட் கடவுளே இங்க என்னோட அமுத்தி விட்டுட்டா. வெற்றி படியா $20 $0 ஆக்கிட்டோம். money comes today quote சுமாரையா 3.04 நீ ஜெயிச்சிருக்க. இது அதான் வேற ஏதோ ஒரு பேட்டர்ன்ரா. இப்படி இல்ல பாரு 29 2 வந்துச்சுன்னா உனக்கு இது. அப்ப 10 4 10 வந்திருக்கு. 10 வரக்கூடாதுடா. பச்சை கலர் வரணும்டா. அந்த இந்த கேம் நல்லா இல்ல. வேற கேம் போ. இப்போ நான் ஒரு $5 நீ ஒரு $5 லாஸ் பண்ணியாச்சு. இப்போ இவரே ஒரு $5 லாஸ் பண்ண போறாரு. இப்போ நீங்க சரி நம்ம கேஷ் ஆர்டர் பண்ணிடலாம். இது 78 சென்ட்யா? காசு இல்லடா. கேஷ் அவுட் இன் ப்ரோக்ரஸ். இந்த கவுண்டர்ல கொண்டு போய் கொடுத்தா கொடுப்பாங்க. இது 78 சென்ட். 3 பேர் விளையாடி நம்ம 3 பேர் விளையாண்டது ஜெயிச்சது எவ்வளவு அப்படின்னா 0.78. $1 ₹62. நம்ம $31 ஜெயிச்சிருக்கோம். உள்ளவே குமாரே. ஏமா $31 இப்போ நம்ம கவுண்டர்ல கொடுத்தா காய் துப்புவானுங்க. எவ்வளவு போட்டு? $15 போட்டு. $15 ஃப்ரீயா தான கொடுத்தாங்க. $1000 போட்டு $15 யாரு கொடுத்தா? ஃப்ரீயா கொடுத்தாங்க. $1000 போட்டு $30 ஜெயிச்சிருக்கோம்டா. $5 இருக்குமே. எப்படி? நான் 5 அவன் 5 கோட்டை விட்டா, நான் 5 கோட்டை போட்டோம். $15 போட்டோம்.
போட்ட உடனே நான் $5 வச்சு $20 ஜெயிச்சேன். திரும்பி அந்த $20 லாஸ் பண்ணிட்டேன். அப்படி இருந்தா வேற நல்ல மிஷின்ல வச்சுக்கலாமே. மிஷின்லாம் கோளாறு இல்லை, நம்ம தான் கோளாறு. இதுல வர்றதுதான் வரும். நீ உனக்கு லக்கு இருந்தா அடிக்கும். வாங்கணும்ல, அப்போ $15 ஃப்ரீயா கொடுத்தாங்கல்ல, அப்போ அந்த $15 நம்ம கேஷ் அவுட் பண்ணிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அது ப்ரொமோஷனல் கிரெடிட், அதை நம்ம கேஷ் அவுட் பண்ண முடியாது. அந்த $15 வச்சு $20 ஜெயிச்சோல்ல, அதை வேணா கேஷ் அவுட் பண்ணலாம். அப்படி பண்ணிடலாம். அதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட். அப்ப அந்த $20 எடுத்துட்டு மறுபடியும் அந்த $15 வச்சு அந்த $20 என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? இன்னைக்கு நம்ம வந்து போக்கர் எப்படி விளையாடுறாங்க, அப்புறம் வேற டேபிள் கேம்ஸ் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு 4-5 பணக்கார பயிற்சிகள்லாம் மேல இருக்க ப்ரோ. அவங்க எல்லாம் போய் பார்ப்போம் எப்படி அவங்க பிஹேவ் பண்றாங்க, அவங்க மேனரிசம் எப்படி இருக்கு. அப்படியே மேல போய் ஒரு பிசினஸ் டீல முடிச்சுட்டு வந்துருவோம். ஒரு பிசினஸ் மேனா ஆகும். ஒரு பிசினஸ் மேனை கடத்தி கொண்டு வந்து ஏமாத்துறீங்களா? எதுக்கு வந்தோன்றதே தெரியாம $20 எடுத்து வீட்டுக்கு போய் சாப்பிடலான்றாரு பத்தியா. ஸோ இதோட இன்னைக்கு நாங்கள் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.